உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்போ இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி எதையுமே புத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் அப்படியே லேசா அலட்சியமா இருந்துட்டோம்னா, இதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது நமக்கே எதிர்வினையாக மாறிவிடும். இதை தனுசு ராசிக்கு ஏன் நம்ம சொல்றோம்னா, தனுசு ராசி என்பவர்கள்
எப்பயுமே மேலோட்டமானவர்கள், உயர்ந்த குணம் உடையவங்க, உயர்ந்த நடத்தை உடையவங்க, உண்மையா இருக்கக்கூடியவங்க, நேர்மையானவர்கள், பண்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க, நாகரீகமானவங்க, டீசெண்டா டிசிப்ளினா நடந்துக்கக்கூடியவங்க, டிக்னிட்டி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அதனாலவே அவங்க நிறைய இடங்கள்ல பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். பெரிய பெரிய தொடர்புகள் எல்லாம் இருக்கும். அரசியல் தொடர்பு, அதிகாரிகள் தொடர்பு, தலைவர்களுடைய தொடர்பு எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்க. கான்டெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருந்து லிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு வளர்ச்சி அடைய தெரியாது. இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதுதான் கர்மா. அப்ப தனுசு ராசி என்பர்களே, மெயினா உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை, நாம நிறைய இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா தனுசு ராசியில கணவன் முதல் கல்யாணமா இருக்கும், ரெண்டாவது கல்யாணம் பண்ணியும் பிரச்சனை தீராது. செகண்ட் மேரேஜஸ் பண்ணியிருப்பாங்க. முதல் கல்யாணத்தை விட ரெண்டாவது கல்யாணத்துல தான் பிரச்சனை அதிகமா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமே என்னடா அது செகண்ட் லைஃப் எப்படி இருக்குது, விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு அதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவுகள். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, நம்ம திருப்பூர்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு, 8 வருஷம் ஆகுது. அந்த மாமியார் என்ன பண்றாங்கன்னா பொண்ணை கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க. தேவையில்லாத சொல்லி கொடுத்து கணவரை வாடா போடான்னு பேச வச்சு கடுமையான சொற்களை பயன்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவ்வளவு செஞ்சுட்டாங்க. வம்பு வழக்கு எல்லாம் நடந்து போச்சு. அந்த மாமியார் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா மனம் தெரிஞ்சு வருது, அதுக்குள்ளே இவர் வேற கல்யாணமே பண்ணிக்கிட்டார். அப்ப தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா திறமையும் இருந்தாலுமே கூட உங்களை ஆட்டி படைக்கிறது சனி பகவான். 10ஆம் இடத்துல 4-10 இருக்கக்கூடிய சனி பகவான். அப்ப நிறைய குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், தலைவலியா இருக்கிறது. நிம்மதியே போச்சு சாமி, நிம்மதியே போச்சு. காதலர்களாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தை பிரச்சனைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இன்னும் குழந்தை பிறக்கலாம், அதுவே ஒரு பெரிய ட்ரபுளா இருக்கு. இல்ல ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்ப எதுவாக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்திலிருந்து பாதி பிரச்சனை குறையும். மெயினா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இட தோஷங்கள், இட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட இட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை தீரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி அன்பர்களே, ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அந்த இடத்துல வர சொத்து பத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்ல ஆக்கிபை பண்ண முடியாம இருக்கக்கூடிய அராஜகங்களாக இருக்கலாம். மெயினா சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, அனந்தமிக சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், அதே போல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே. இந்த சனி வக்ரம் இந்த ஆடி மாசம் பிறந்ததுனாக்கா நல்ல நேரம் பிறக்குதுன்னு அர்த்தம். அப்ப தனுசு ராசி அன்பர்கள், நீங்க உங்களுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் பாவ கர்மா. நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பாவ கர்மா தர்மம் செய்தால் விலகும். அப்ப நீங்க என்ன தர்மம் செய்யணும் என்பதை தெரிந்து செய்வீர்களே, ஆனால் உங்கள் பாவம் தீரும். தனுசு ராசி அன்பர்களே.